ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். ஷர்மிளா, டைமண்ட் டைரக்டர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா நியூ ஜானர்ஸை வந்து ஃபாலோ பண்ணுற மெத்தட் என்னன்றது ஒரு டிப்ஸ் மாதிரி பார்க்கலாம். அதில் முக்கியமாக ஒரு 5 பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணால் போதும். நியூ ஜானர்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து டெய்லி அவங்களுக்கான ப்ராப்பரான ட்ரைனிங் அப்படின்றது நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த ட்ரைனிங்கை வந்து அவங்கள பார்க்க வைக்கணும். நீங்கள் ட்ரைனிங் அவங்கள ஃபுல் ட்ரைனிங் பார்க்க வைக்கிறதுக்கு அவங்கள நீங்கள் ப்ராப்பராக டெய்லி ஃபாலோ பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ட்ரைனிங் பார்க்குறவங்க பிஸ்னஸை ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க, சீக்கிரமாக கற்றுப்பாங்க. நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ட்ரைனிங் மூலமா நாலேஜ் கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ட்ரைனிங் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் ஆகும். கஷ்டம் அப்படின்னு சொல்லாத அளவுக்கு சீக்கிரமாக நீங்கள் நினைக்கிற விஷயத்த அவங்க செய்யணும்னா ட்ரைனிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ட்ரைனிங் முழுசாக பார்க்க வைக்கணும். அதை எப்படி கவனிக்கிறாங்கன்றது நீங்கள் செக் பண்ணணும். ஃபுல்லாக பார்க்குறாங்களான்றது நீங்கள் செக் பண்ணணும். லிசன் பண்ணுறாங்களா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்றது செக் பண்ணணும். ஸோ இந்த விஷயம் கரெக்டாக பண்ணுறீங்கன்னா கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதே போல் பார்த்தீங்கன்னா டெய்லி ரிமைண்டர் அப்படின்றது ஆடியோவில் கொடுக்கணும். ஜஸ்ட் இன்றைக்கி ட்ரைனிங் இருக்குது நான் சொல்லிட்டேன், இல்லை நான் சும்மா லிங்க் ஷேர் பண்ணிட்டேன் வந்துருவாங்களான்னா கிடையாது. ஒவ்வொரு நாள் ட்ரைனிங் எதுக்கு, அந்த ட்ரைனிங் அவங்க ஏன் பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ப்ராடக்ட் ஃபீட்பேக் ட்ரைனிங் நடக்குது. ஸோ அந்த ப்ராடக்ட் ஃபீட்பேக் ட்ரைனிங் அப்படின்றது ஒரு நியூ ஜானர் எதுக்கு பார்க்கணும். அவங்களுக்கு ஆல்ரெடி இந்த ப்ராடக்ட்டை பற்றி யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. புதுசாக உள்ளே வந்தவங்க இந்த ப்ராடக்டோடைய நேமு, பிராண்டு, இது என்ன குவாலிட்டி, அது என்னென்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருப்பாங்க, நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, இது எனக்கு தேவைப்படுமா, இல்லை நான் ஏன் வாங்கணும், நிறைய டவுட்ஸ் இருக்கும். அது எல்லாமே ப்ராடக்ட் ஃபீட்பேக் ட்ரைனிங் ஒரு 1 hour வந்து லிசன் பண்ணும்போது ஒவ்வொருத்தவங்க ஒரு ப்ராடக்ட் பற்றி சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு வேளை ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம். இன்றைக்கி ஃபீட்பேக் கொடுக்குறவங்கள பார்த்துட்டு அவங்க ப்ராடக்ட் பை பண்ண சான்சஸ் இருக்குது. அப்போ பிஸ்னஸ் நடக்கணும், ப்ளஸ் அவங்களும் புரிஞ்சுக்கணுன்னா ஒவ்வொரு ட்ரைனிங்கோடைய இது ஏன் பார்க்கணும்னு சொல்லி ரிமைண்டர் கொடுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டெய்லி ட்ராக் பண்ணணும். மீட்டிங் பார்த்துட்டாங்களா, புரிஞ்சிச்சா, ஃபீட்பேக் அப்படின்றது கண்டிப்பாக அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்கணும். அட்டண்டன்ஸுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். வந்துட்டுருக்காங்களா வரலையா அப்படின்றது செக் பண்ணணும். அதே போல் குரூப்பில் ஆக்டிவாக இருக்காங்களான்றதை நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா நியூ ஜானர்ஸ் பொறுத்தளவுக்கு ஒரு சில பேர் ஒர்க்கிங் பர்சனாக இருப்பாங்க, ஒரு சில பேர் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க, ஒரு சில பேர் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து பிஸ்னஸ் பண்ணலான்ற மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஆனால் நம்ம டீம் மெம்பர்ஸ் நம்ம இருக்கக்கூடிய குரூப்பில் ஆக்டிவாக இருக்காங்களான்றதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு சில பேருக்கு நம்ம ஐடி க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் குரூப்பில் இருக்காங்களா, வெளியில் போயிட்டாங்களா இல்லையான்றது தெரியாது. குரூப்பில் ஃபஸ்ட்டு நம்ம டீம் மெம்பர்ஸ், நம்ம 2 பேர் இருந்தாலும் நம்ம டீம் மெம்பர்ஸ் இருக்காங்களா, நம்ம டீம் மெம்பர்ஸ் குரூப்பில் ஆக்டிவாக இருக்காங்களா, இன்ஃபோவில் போய் செக் பண்ணி பார்க்கணும். குரூப்பில் வர மெசேஜஸ் பார்க்குறாங்களா, எல்லாமே வந்து குரூப்பில் வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்களா, இல்லை நீங்கள் சொல்லி தான் வந்து உள்ளே பார்க்குறாங்களா அப்படின்ற விஷயங்கள் டீம் மெம்பர்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறதுல இதுவும் ஒரு முக்கியம். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நியூ ஜானர்ஸ் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. விஷ் யூ.